உரியவர். தன் வீடு தன் குடும்பம் என்பவர்கள் மத்தியிலே தமிழகமே என் வீடு, தமிழரே என் குடும்பம் என்று வாழ்ந்தவர்தான் பெரியார். பால் மணக்கும் இளம் பருவத்திலேயே ஆர்வமாய் நோக்குதலும், ஏன் என்று வினவுதலும், காரணங்கள் அறிய விழைதலும் தன் குணமாய் கொண்டிருந்தார். எதிர்நீச்சல் போடுதலும் எதிர் வினாக்கள் கேட்பதும் இருவிழியாய் கொண்டிருந்தார். அவ்வழியே சென்று மூடத்தனம் எதிர்த்தார். ஜாதிகளை சாடினார். ஏன்? ஆண்டான் அடிமை இருக்கக்கூடாது என்பதற்காக. புராணங்களை பழித்தார். ஏன்? விலங்குகளாய் மக்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக. தீண்டாமையை எதிர்த்தார். ஏன்? மக்களுள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பதற்காக. ஹிந்தியை நுழைய விடாமல் தடுத்தார். ஏன்? தமிழா, நம் தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக. தென்னைகளை வெட்டிச் சாய்த்தார். ஏன்? தமிழர் எவரும் போதையின் பாதையிலே செல்லக்கூடாது என்பதற்காக. மறுமணத்தை ஆதரித்தார். ஏன்? காவலில்லா வேர் பலாக்களை யாரும் கவரக்கூடாது என்பதற்காக. சீர்திருத்த திருமணத்தை கொண்டு வந்தார். ஏன்? ஆடம்பர செலவு செய்து நடுத்தெருவில் நிற்கதியாய் நிற்கக்கூடாது என்பதற்காக. ஆலய பிரவேசம் நடத்தினார். ஏன்? ஆலயம் அனைவருக்குமே பொது உடைமை என்பதற்காக. முதிய வயதிலே திருமணம் செய்து கொண்டார். ஏன்? தாய் தாயாக மட்டுமே இருக்க முடியும். ஆனால் மனைவியோ தாயாக, தோழியாக, சரிநிகர் சமானமாய் தன் தோளோடு தோள் கொடுக்க துணை வேண்டும் என்பதற்காக. இவ்வளவு பெருமைகளுக்கும் உரியவரே நமது பெரியார். அவர் பிறந்த இந்நாளில் அவரை போற்றி வணங்குவோம். விதை நெல்லாய் சிந்தனைக்கு இருக்கின்றார். இயற்கை எருவாய் பகுத்தறிவுக்கு உரமூட்டுகிறார். இன்னொரு சூரியனாய் மூடத்தனங்களை இந்நாள் வரையிலும் எரித்து கொண்டிருக்கிறார். இவர்தான் பெரியார். ஈரோடு தந்த ஈடில்லா பெரியார். இவர்தான் பெரியார். ஈரோடு தந்த ஈடில்லா பெரியார். தா. ஹேமாவதி, கோளூர்.